ஃபோன் முழுவதுமாக சுவிட்ச் ஆஃப் ஆகும் வரை நீங்கள் அதனை பயன்படுத்தினால் உங்களது ஃபோனின் பேட்டரியின் வாழ்நாள் பாதிக்கப்படுவதோடு அதன் செயல்திறனும் குறையும் என்ற உண்மை பலருக்கும் புரிவதில்லை. மேலும் உங்களது ஃபோனை சார்ஜ் செய்த பின்னர் தனது 100% கொள்ளளவை எட்டிய பின்னும் பல மணி நேரம் ஃபோனை சார்ஜிங்கில் விட்டுவிடுவது கட்டாயமாக தான் அதன் செயல்திறனை பாதிக்கும். எனவே எப்போதும் தேவைக்கு அதிகமான நேரம் ஃபோனை சார்ஜில் வைத்திருப்பதை தவிர்ப்பது நல்லது. மேலும் நாம் பயன்படுத்தும் ஃபோனின் பேட்டரியானது 100% சார்ஜிங் எட்டியவுடன் அதனை சார்ஜில் இருந்து எடுத்து விடுவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். தேவைக்கு அதிகமான நீங்கள் ஃபோனை எவ்வளவு சார்ஜில் விடுகிறீர்களோ அந்த அளவிற்கு அதோட வாழ்நாள் குறையும். ஆனால் தற்போது வரும் நவீன ஸ்மார்ட் போன்களில் பேட்டரி முழு சார்ஜிங்கை எட்டியவுடன் தானாகவே துண்டித்துக் கொள்ளும் வசதி உள்ளதே. இதனால் பிரச்சனை ஏற்படுது என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்னதான் டிஜிட்டல் முறையில் நீங்கள் ஃபோனை சார்ஜில் இருந்து துண்டித்தாலும் நேரடியாக சார்ஜர் இணைப்பதை துண்டிப்பதுதான் எப்போதும் முழுமையான மற்றும் பாதுகாப்பான வழிமுறையாகும். எனவே இரவு முழுதும் ஃபோனை சார்ஜ் செய்வதை முடிந்த அளவுக்கு தவிர்க்கவும். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே போன்று பல அப்டேட்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அப்டேட் ஜங்ஷனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.